அது ஒன்று ஒத்தி என் ராஜாவர் மாதிரியே மாறும். தெரியாது, யாருக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, தெரியாது. பார்த்தா நம்ம யாரு துன்பத்தை பற்றி எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், யாரோட மனைவி, நம்மளுடைய பேர் இல்லை, ஊர் இல்லை, நாடு இல்லை, நகரம் இல்லை என்பதை பற்றி நம்மளுக்கு மட்டுமே தெரியும். நம்மளுக்கு மட்டும் புரியும். மற்றவர்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாது. ஏன் தெரியுமா? இது தினத்துல பார்த்தா ஆனா மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம யாரு முன்வந்து தேவர்கள் மனைவிமார்கள் நாமர்கள் எப்படி தேவர்கள் மனைவிமார்கள் யார் யாரு? பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, மூன்று பேர்களும் என்ன காரணத்தான ஆத்தங்கார ஓரத்துல கல்லாக அமர்ந்திருக்கிறோம். நம்ம அசுரன் காலால் உதைத்த காரணத்தினால் கணவனை விட்டு பிரிந்து இங்க வந்திருக்கிறோம். அசுரர்கள் ஒருவன் அடிக்க ஒருவன் மாடி மேல் எட்டி உதைக்க நம்முடைய கணவன் மாதிரி கண்ணால பார்த்து கொண்டு இருக்க அந்த இடத்துல நம்ம கண்ணால பார்த்து கொண்டு அந்த இடத்துல நம்ம இருக்க முடியுமா? முடியாது. அதனால உருவத்தை மாத்தி கணவனை பிரிந்து தன்னந்தனியா ஒரு ஆத்திலையோ ஒரு குளத்திலையோ ஒரு வேட்டிலையோ ஒரு பள்ளத்திலோ நான் சாகரமோ உயிரில இருக்கிறோமோ என்பதை பத்தி கணவனை பிரித்து தன்னந்தனியா நம்ம வந்திருக்கிறோம். இப்ப அதாவது முன்மத்தி தேவர்கள் மனைவிமார்கள் மூன்று பேரை இறந்தாலும் ஆனா எப்படி தெரியுமா? இப்ப நேரத்தில் நம்ம நீங்க வந்து இங்க இருக்கிற இடம் என்ன தெரியுமா? இடம் இந்த இடத்துக்கு பேரு முக்குளம். முக்குளம் முக்குளத்திலே அங்கிருக்க நேரத்திலே ஆனா நாங்க நாத்தனாரு அத்தி அண்ணி இப்படி இருந்தாலும் அங்கே இல்ல. ஆனா இங்க எப்படி தெரியுமா? எப்படி அக்கத்தகைய இருக்கிறோம். இப்போ அந்த உருவத்தை மாத்தி வந்ததுனால கல்லாக இருக்கிறீங்க, கல்லாக இருக்கிறோம். ஆமா. அதனால இடத்துல பார்த்தா யாரு வந்தாலும் சரி சரி எப்படி நல்ல என்ன பேசிருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்காங்க. அவர் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி யாரு இருந்தாலும் நம்ம இடத்துல ஆனா அண்டி வந்தால் ஆதரிப்போம். அண்டி வந்தவர்களை ஆதரிப்பது நம்மளுடைய கடமை. நம்மளோட எதிர்த்து வந்தவர்களை வந்தாலும் சம்பாரம் செய்து விடுவார். இருந்தாலும் முன்மத்தி தேவர்கள் மனைவிமார்கள் இருந்தாலும் இந்த கல்லா இருக்கக்கூடிய நீங்கள் நாங்கள் எப்படி மூன்று உருவத்தை மாற்றி வேறு உருவாக வரப்போகிறீர்கள் என்பது தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியாது, யாருக்கு புரியாது. அதனால கல்லா இருப்பவர்கள் கல்லாகவே இருங்கள். இங்க என்ன நடக்குதோ பிறகு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு முன்ன என்ன நடந்தது, இதன் பிறகு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சாலும் புரிந்தாலும் தெரியாத மணி இருக்க வேண்டும். யார் யாரு என்னென்ன நடக்கிறார்கள், என்னென்ன செயல்பட போகிறார்கள் நம்மள மனத்தை சோதிக்க வேண்டும். அதனால இந்த தினத்துல இருக்க வேண்டும். 100 ரூபாய் வாங்கி ஏகப்பட்ட ஆக்ரோஷம் இருக்கிறாங்களா?